வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், அதிமுக தரப்புல பல குழப்பங்கள் கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக பார்க்க முடியுது. முதல்ல போடி கூட்டத்துல ஆள் இல்லாத இடத்தில் எடப்பாடி பேசியிருந்தார்ன்ற ஒன்று விமர்சனமானது. அதற்கடுத்து எஸ்பி வேலுமணி வீட்டு விசேஷத்திற்கு போகாமல் எடப்பாடி இருந்தது பெரிய சந்தேகத்தை கிளப்பியது. இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணியா இல்லையா என்று கேட்கும் பொழுது திமுகவை தவிர வேறு யாரும் எங்களுக்கு எதிரி இல்லைன்னு ஒரு லைன் கிளியரா இருக்கு. பாஜக கீஜாக்கா எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு சார் எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, முதல்ல இந்த தேனி கூட்டத்தை பார்க்கலாம். தேனி கூட்டத்துல வந்து அவரு ஓபிஎஸோட ஹோம் கிரவுண்ட்ல அந்த மீட்டிங்கை போட்டிருக்காரு. ஆமா, அவரு அங்க அவர் கன்வே பண்ண விஷயம் என்னன்னா வந்து கட்சியிலேருந்து அவரே தான் தானாதான் போனதை தவிர நாங்க அவரை அனுப்பல அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அங்க போய் பேசியிருக்காரு. ஆக்சுவலா அதாவது அவராதான் போனாரு, நாங்க அவர் அனுப்பல. ரெண்டாவது, கட்சியில வந்து நான் தான் சீனியர், அவர் சீனியர் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அவர். ஆக்சுவலா அந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க உதயகுமார் அண்ட் செல்லூர் ராஜன் செல்லப்பாவால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த செல்லூர் ராஜுவோட ஓரம் கட்டிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் தான் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் வந்து இப்ப பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப எதிரா இருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து என்னதான் நான் நிபந்தனை இல்லாம அதிமுக மீண்டும் சேருவதற்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொன்னா கூட இபிஎஸ் வந்து அதை ஏத்துக்கலன்னா, இபிஎஸ்க்கு பிடிக்கல, அல்ல அவரோட தலைமைக்கு ஒரு பிரச்சனை வரும்னு ஒரு பயந்தா கூட, இன்னொரு முக்கியமான காரணம் உதயகுமாரும் ராஜன் செல்லப்பாவும் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. அது தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோரின் முகமா நாம மட்டுமே இருந்துக்கலாம் நினைக்கிற இடத்துல இருந்தா சார். ஓபிஎஸ் கொண்டு நிறுத்தினா மறுபடியும் அவருக்கு பின்னாடி நாங்க அவருக்கு சேவகம் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால ஒரு போனவராக இருக்கட்டும் அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுல செல்வராஜ் மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வச்சிருக்காரு. அவர் ஓபிஎஸ் நல்லது அவர் நினைக்கிறாரு. உதயகுமாரும் ராஜன் செல்லப்பாவும் இனிமே தேவையே இல்லை, அவர் வந்தாருன்னா நிறைவேற வந்தாருன்னா நாங்க அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும், அதனால நாங்க வந்து என்ன வருத்தம் நாங்க பாத்துக்கிறோம், அவரை சேர்க்காதீங்கன்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ஆக்சுவலா. சோ அதனால இபிஎஸோட அந்த அவங்க சேர்க்க வேண்டாம்ன்ற பிடிவாதத்துக்கு இந்த 6 அமைச்சர்கள் போய் சேருங்கன்னாங்கல்ல, அது வேண்டாம் சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உதயகுமார் அண்ட் சவுத்ல இருக்க இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலா. ஓகே, தனக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அப்ப எடப்பாடி அடுத்து நம்ம தான் இருக்கணும், ஓபிஎஸ் இருக்க கூடாதுன்னா. ஓபிஎஸ் வந்தாருன்னா அந்த பதவியும் பறி போயிடும்ல அப்புறம். ஓகே இருக்கு இல்லையா, அதனால அவர் வரக்கூடாதுன்னு உதயகுமாரோட பிளான் ஆக்சுவலா. அது நடுவில் அவங்க 2 பேருக்கு ஒரு தகராறு இருந்தது இல்லையா, 2 பேருக்குள்ள வார்த்தை போர் ஒண்ணு வெடிச்சது. உதயகுமார் வெங்கடேஷ் வீட்டுல எப்படி இருந்தாரு, என்ன இருந்தாரு, அதெல்லாம் சொன்னா நாகரிகமா இருக்காதுலாம் சொன்னார் இல்லையா. சோ அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய மோதல் இருக்கிறதுனால அவர் ஓபிஎஸ் தேவையில்லைன்னு உதயகுமார் நினைக்கிறார். அதனால வந்து 2 பேர் வந்து எடப்பாடி க்ளோஸா இருக்கிறவரையும் ஓபிஎஸ் மீண்டும் வந்து அதிமுகக்குள்ள வர முடியாது. என்னை பொறுத்தமட்டில் ஓபிஎஸ்க்கான கதவு அதிமுகவில் மூடப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இதோட சரி அவர். ஓகே, ஓபிஎஸ் இல்லாம இருந்தா தனக்கு பதவி கிடைக்கணும்னு உதயகுமாருடைய எதிர்பார்ப்பு புரியுது சார். ஆனா அந்த இடத்துல இப்ப தேனி அப்படின்றது வந்து வெறுமனே தேனியோட இல்ல, தேனி, போடி, கம்பம், உசிலம்பட்டி, சோழவந்தான், திருமங்கலம், இப்படி ஒரு 10 தொகுதி கிட்ட ஓபிஎஸ் பெல்ட்ன்னு பார்க்க முடியுது சார். கூட்டமே இல்ல அப்படிங்கும் பொழுது உதயகுமார் வந்து ஓபிஎஸ் வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஆனா மக்கள் மத்தியில செல்வாக்க அதிமுக இழந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியாது. அது இல்ல, ஆக்சுவலா அந்த பகுதியில வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லைங்க. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து போன வாட்டி அந்த 10.5% கொடுத்தாங்க இல்லையா, அந்த 10.5 கொடுத்த போது அந்த பகுதி மக்களுக்கு அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால அந்த பகுதி மக்கள் அதிமுகவை புறக்கணிச்சாங்க. ஆனா இப்பவும் வந்து அதிமுக அந்த பகுதி மக்கள், குறிப்பாக முக்குளத்தோர் வந்து எடப்பாடியோட அதிமுகவை விரும்பலன்றதான் உண்மை. ஆனால் இந்த உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு? இபிஎஸ்க்கு. என்னன்னா இப்ப வந்து நிலைமை மாறி இருக்கு, இப்போ வந்து திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஓபிஎஸ் சேர்த்தாதான் ஓட்டு கிடைக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்களா. தேனியில கூட்டம் இல்லைன்ற விஷயத்த வந்து இபிஎஸ் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா வந்து அது தெரிஞ்ச விஷயம் தான், அங்க வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் கூட்டம் வராதுன்றது. அவருடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அங்க போய் அவருடைய ஓபிஎஸ் கிரவுண்ட்ல போயிட்டு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சாரு, அதை அங்க போய் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் தெளிவா எடுத்து இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் எந்த காரணங்களும் சேர்க்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து.
ஓகே. ஒரு பொதுக்குழு கூடுது. அந்த பொதுக்குழுல ஒருங்கிணைப்பாளருடைய தீர்மானத்துக்கு மாறாக இவங்க ஒரு தீர்மான பட்டியல் ரெடி பண்றாங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர் உள்ள வரும் பொழுது அவர் மேல பாட்டில கொண்டு வீசுறாங்க. எல்லாம் நடத்திட்டு நாங்க வெளியே போன்னு சொல்லல, அவரா போயிட்டாருன்னு சொல்றதை எப்படி பாக்குறது சார்? இல்ல அந்த கடைசி கட்டம் இருக்கு இல்லையா? அந்த இரட்டை தலைமை போயிட்டு ஒற்றை தலைமை வர விஷயம் நடந்த போது இந்த விஷயங்கள்ல, அப்போ அந்த வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் ஓபிஎஸ் வீட்ல போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அத ஆமா. வச்சு அந்த டயலாக் அப்ப நெறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்ப ஆக்சுவலா. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள ஒட்டி தான் அவரு இபிஎஸ் அந்த கருத்த சொல்றாருன்னு நெனைக்கிறேன் அவரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஓகே. இவர் தரப்புல ஓபிஎஸ் தரப்புல வந்து ஒரு அடிப்படையான ஒரு நியாயம் அவர்ட்ட இருக்குன்றத நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு ஏத்த ஆதரவு அங்க இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது ஓகே. என்னதான் நீங்க வந்து இபிஎஸ் வந்து ஒற்றை தலைமையை கைப்பற்றிட்டார் அப்படின்லாம் சொன்னா கூட, அவர சுத்தி அந்த 62 எம்எல்ஏக்கள் பெர்மனன்ட்டா இருக்காங்க. அவர சுத்தி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பெர்மனன்ட்டா இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்புல யாரும் போமாட்டேங்கிறாங்க. இரட்டை இலை சின்னமும் இபிஎஸ் கையில தான் இருக்கு. அப்போ இருக்கிற அங்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த வரப்போற தேர்தல் வரையும் நம்ம இபிஎஸ் சகிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. வரப்போற ஓகே. தேர்தல் வரையும் இபிஎஸ் என்ன சொன்னாலும் சகிச்சுட்டு அவரோட போலாம். சின்னமும் அவர்ட்ட இருக்கு. வரப்போற தேர்தல் தான் அவருக்கான கடைசி தேர்தல். அதுல வெற்றி பெற்றார் அப்படின்னா, அவருடைய அதிமுகவுடன் எடப்பாடியோட தலைமை தொடரும். அவர் வெற்றி பெறல ஓகே. வச்சுக்கோங்க. அதோட எடப்பாடி தலைமை அதிமுகல கட் ஆயிடும். அப்போ ஒரு ரிவோல்ட் பண்ணலாம். இந்த எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்க வேண்டாம். இபிஎஸ் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி விட்டுறலான்ற மாதிரி நிர்வாகிகள் நினைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து. சோ அதனால வந்து ஓகே. ஓபிஎஸ் தரப்புல ஒரு நியாயம் இருக்கிறத ஒத்துக்கிறாங்க அதே சமயத்துல. 2021 டிசம்பர் மாசம் நடந்த அந்த தேர்தல் இருக்குல்ல, அது அடிமட்ட உறுப்பினர்கள் மூலமாக எலெக்ட் செய்யப்பட்ட 2 பேரும் ஒரே ஓட்டுல 2 பேரும் எலெக்ட் செய்யப்பட்ட அந்த தேர்தல்ல இவருடைய பதவிக்காலம் என்பது 2026 வரை இருக்கு. அதுக்கு நடுவுல இவரை ஓகே. நீக்கினது 2022 ஜூலைல நடந்த பொதுக்குழுல இவரை நீக்கின தீர்மானங்கள் செல்லாது. தற்காலிகமா கோர்ட் அதை ஒத்துட்டு இருக்கு. சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து பெண்டிங்கா இருக்கு ஆக்சுவலா. சோ இந்த சூழல்ல வந்து அவருடைய பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. தான் அடிப்படை உறுப்பினர்களால வந்து அந்த அடிப்படை விதின்றது வந்து அந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற விதின்றது வந்து மாற்ற முடியாத ஒரு விதி. விதி எண் 43. அந்த 43 கீழே வந்து நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் என்ன நீங்க நீக்கிறதுக்கான உரிமை கிடையாது என்பது ஓபிஎஸ் உடைய வாதம். அதுல ஓரளவுக்கு நியாயம் தர்மம்லாம் இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனால் அவர்கிட்ட வந்து அவருடைய தர்மம் நியாயம் ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் பக்கம் யாரும் தற்சமயம் அவர் பின்னாடி அசம்பிள் ஆக மாட்டேன்றாங்க. அது அவருடைய வீக்னஸ், பலவீனம். அதனால அவர் பின்னாடி யாரும் அசம்பிள் ஆகாதனால எடப்பாடிக்கு வந்து அவர் டீல் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு. அவர் ஈஸியா டீல் பண்ணிட்டு அவரை நீ வேண்டாம்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. மத்தவங்க அவரை வேண்டாம் சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னாலும் அது கேட்கற லெவல்ல தான் இபிஎஸ் இருக்காரு ஆக்சுவலா. ஓகே. இதுல வந்து அடுத்து பாஜக அதிமுக உறவு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறதுனே குழப்பமா இருக்கே சார். எடப்பாடி பழனிசாமி 6 மாசத்துக்கு அப்புறம் எதுனாலும் கேளுங்க. குழப்பமே வேண்டாம். ஒரு பக்கம் தாவேக்காவை திறந்து வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் பாஜக திறந்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். தாவேக்காவோட டிமாண்ட் அதிகமாக அதிகமாக இவங்க பாவேக்காவை நோக்கி பாஜகவை நோக்கி தள்ளப்படுவாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. தாவேக்காவோட டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ தற்சமயம் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒன்று சொன்னார்ல, தாவேக்கா வந்து தனியா தான் போக விரும்புதுன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அது வந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு ஒரு ஒரு தகவல் என்னன்னா, நாங்க கேட்கிற டிமாண்ட் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50% சீட் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்த அதுல உங்க கருத்து என்ன? இல்லாட்டி நாங்க தனியாவே போவோம்னு அவருக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து பிரசாந்த் கிஷோர் மூலமா கொடுத்திருக்காரு விஜய். அதுதான் அடிப்படையான விஷயம். சார் இவங்க அதை ஏத்துக்கிறாங்களா வேற கட்சி விஷயம். சார் கட்சின்னு ஒன்னே இல்லாத ஒருத்தர் மிரட்டலுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி செவி சாய்ப்பார்? சார் நீங்க சொல்றீங்க சார், நான் கூட சொல்லுவேன் சார். அவங்க நினைக்கிறாங்க சார், அவங்களுக்கு 20% ஆதரவு இருக்கு. இன்னைக்கு தேதியில விஜய் கட்சியில 59 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல திருச்சியிலயோ தஞ்சாவூர்லயோ இருக்க ஒரு காலேஜ் பிரின்சிபால் கையில தான் வந்து காலேஜ் ஓனர் கையில தான் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரையும் 59 லட்சம் பேர் அவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில இப்ப நான் சொல்ற தகவல், இன்னைக்கு 3 மணிக்கு என்கிட்ட பேசி சொன்ன தகவல் 59. அவங்க கட்சியில 234 பேர்ல ஒரு எம்எல்ஏ தொகுதியில போட்டி போடுறதுக்கு 7 பேர் இதுவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 234 தொகுதி இருக்கு. அதெல்லாம் ஆள் இருக்கா இல்லையா? இவருக்கு வந்து எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க? இவரோட ஓட் பேங்க் என்ன? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. இவருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? எல்லாம் கரெக்ட். அவர் என்ன நினைக்கிறாரு? தனக்கு 20% ஓட்டு இருக்கிறதாவும் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். தனியா ஆட்சிக்கு வர முடியாட்டி கூட தான் ஒரு கேம் சேஞ்சர். எடப்பாடிக்கு இது வாழ்வாசாவா தேர்தல். உங்களை தூக்கி வைக்கிறது, உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு நான் ஏன் உழைக்கணும்? எனக்கு வயசு இருக்கு, எனக்கு நிறைய அனுபவம் தர வேண்டி இருக்கு. நீங்க இல்லாட்டி நான் அடுத்த தேர்தல் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நானு. உங்களுக்கு இந்த தேர்தலை விட்டா நீங்க அதோட காலி. ஏடிஎம்கேல வர பிரச்சனையில நீங்க காலி ஆயிட்டு போயிடுவீங்க.
உங்களை காப்பாற்றணும், உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் தேவையா இருக்கு, நான் தேவைன்னா எனக்கு வேண்டியதை கொடுங்க. அதுதான் அவருடைய பாயிண்ட். சார் இது என்ன சார் வடிவேலு காமெடியில அந்த ஒரு சின்ன பையன் வந்து கிட்னி எடுக்கிறதுக்கு வா வான்னு கூப்பிடுவான் அந்த மாதிரில சார் இருக்குது. சார் அவர் விஜய் தன்னை பத்தி அவ்வளவு பெருசா நினைக்கிறாரு. தனியாவே ஆட்சிக்கு வருவோம் சொல்றவர்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க தனியாவே ஆட்சிக்கு வருவோம் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான பிரபல வியூக வகுப்பாளர் எல்லாம் சொல்றாங்க தனியாவே ஒரு ஆட்சிக்கு வருவாருன்னு. அவர் அந்த அளவுக்கு அவர் நம்புறாரு சார். அவருடைய ஓட் பேங்க்ல அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறாரு. அது அல்டிமேட்டா எலக்ட்ரானிக் பேலட் பேப்பரை வந்து பொத்தான் அழுத்தினாதான் அவருடைய செல்வாக்கு நமக்கு தெரியும். பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் நினைக்கிறார், அவர் நினைச்சு வைக்கிறார். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பாஜகவோட வேண்டாம் தாவேக்காவோட போறது பெட்டர்னு அந்த அதிமுகல பல பேர் நினைக்கிறாங்க. அதிமுகல பல நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? கவலைப்படாதீங்க, நம்ம இந்த வாட்டி தாவேக்காவோட போறோம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவோட நம்ம போறோம், பாஜக நமக்கு தேவையே இல்லை. ஆனா ஒரு பக்கம் வேலுமணி தங்கமணியை விட்டு பாஜகவோடையும் ஒரு அந்த ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு, அங்கேயும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு. அப்ப வேலுமணி வீட்டு கல்யாணத்துல பாஜக பிரமுகர்கள் அவ்வளவு பேர் வந்தது, வேலுமணி தன்னுடைய மணமகன் மணமகளை வந்து காலில் விழுக சொல்லி கட்டாயப்படுத்தியது, இது எல்லாமே எடப்பாடிக்கு தெரிந்துதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் சார், வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் பாஜக என்ன விதமான ஒரு ஆக்சஸ் கனெக்ஷன் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சில இவருடைய மெசேஜ் அவங்க தானே கன்வே பண்றாங்க. பாஜகனால எந்த ஆபத்தும் இல்லாத எப்படி சார் இருக்காங்க? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஏன் சார் சிபிஐ ப்ரொசீட் பண்ண மாட்டேங்குது? ஏன் சார் வந்து பேசாம வாய முடியும் கம்முன்னு இருக்காங்க? ஏன் வந்து 8 எஃப்ஐஆர் இருக்கு கவர்னர்கிட்ட பெண்டிங்கா? ஏன் கவர்னர் அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாரு? அந்த எஃப்ஐஆர் மேல ஏன் என்போர்ஸ்மெண்ட் உள்ள வர மாட்டேங்கிறான்? என்ன காரணத்துல வர மாட்டேங்கிறான் சொல்லுங்க. ஏன் மத்த எல்லா இடத்துலயும் எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் போடுறான், எந்த ஏஜென்சி எஃப்ஐஆர் போடுறான்னு பார்த்துட்டு என்போர்ஸ்மெண்ட் அங்க போய் குதிக்கிறான்ல, ஏன் ஏடிஎம்கே விஷயத்துக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க? என்ன காரணத்தினால உள்ள வர மாட்டேங்கிறாங்க? இதுல இருந்து அவங்களுக்குள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியலையா? சார் இப்ப போன தேர்தல்ல தோத்ததுக்கு பிறகு இப்ப ஜெயக்குமார், சி.வி. சண்முகம்னு பல பேர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் எங்களுடைய படுதோல்விக்கு காரணம்னு ஓப்பனா பேசிட்டாங்க. அவங்கதான் இன்னைக்கு எடப்பாடியினுடைய மவுத் பீஸாவும் வெளியே பிரச்சாரம் பண்றதுக்கு அல்லது மீடியாக்கள்ல பேசுறதுக்கு வெளியே வர்றாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திமுக வீழ்த்துறதுக்கு வேற வழியே இல்ல, பாஜகவோடையும் போலாம், மதசார்பற்ற பிம்பம் அப்படின்ற ஒன்ன பத்தி கவலையே இல்லாம இந்த தேர்தலில் போட்டியிடுவது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க கொடுக்கும்? சார் போன வாட்டி பாஜக இல்லாத சார் போட்டி போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஏதாவது ஒரு தொகுதியாவது ஜெயிச்சாங்களா? ஏதாவது ஒரு தொகுதியாவது ஜெயிச்சாங்களா? கொங்கு மண்டலத்திலேயாவது ஒரு தொகுதி ஜெயிச்சாங்களா? இல்ல அண்ணாமலைக்கு முன்னாடியாவது ஓட்டு வாங்கினாங்களா கோயம்புத்தூர்ல? இல்ல அவங்க ரொம்ப சொல்றாங்களே தனி மனிதர்னு ஓபிஎஸ் அப்படி மேலேயாவது ஓட்டு வாங்கினாங்களா? அதனால தனியா நீங்க போட்டி இதே உங்க பாஜகவும் அதிமுகவும் தனியா போட்டி போட்டா இதே கொங்கு மண்டலத்துல வரப்போற எலெக்ஷன்ல 10 சீட்டு வின் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க சார். அது வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் தெரியும். தொண்டாமுத்தூர்ல தண்ணி குடிப்பாரு வேலுமணி, அந்த மாதிரி ஆயிடுது நிலைமை. பாஜக இல்லாட்டி தோத்துருவாரு. பாஜகவுடைய செல்வாக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு சார், நம்ம அதை ஒத்துக்கணும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து தேவையா இருக்கு, தெற்க வந்து தேவையா இருக்கு, சவுத்துல தேவையா இருக்கு. அதை எதிர்க்கிற வலிமை திமுக கூட்டணிக்கு இருக்கிறது வேற விஷயம். பட் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜகவோட தயவு தேவையா இருக்கு. ஏதோ சில தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா பாஜக தயவு தேவையா இருக்கு. நீங்க விட்டு பிரிஞ்சு எப்படி நீங்க 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி நீங்க எப்படி 75 சீட் வாங்கினீங்க 21 எலெக்ஷன்ல? ஆன்டி இன்குபன்சி 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சி இருந்தது இல்ல, எப்படி அதை 75 சீட் வாங்கினீங்க? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கு, அது தவிர வந்து நம்ம பாஜகவோட சேர்ந்தா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் மற்ற புதிய தமிழகம் போன்ற ஓபிஎஸ், தினகரன் போன்ற பல கட்சிகள் வச்சுக்கோங்களேன். இந்த கட்சிகளோட சேர்ந்தா கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு எதிரணி, ஒரு மாற்று அணி, அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சா மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்கள் விஜயும் சீமானும் கூட ஓரம் கட்டிட்டு நமக்கு ஓட்டு போடுவாங்க. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால பல விதமான சலுகைகள் வசதிகள் அனுபவிக்கலாம். ரெண்டாவது இந்துத்துவ கன்சாலிடேஷன், இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கான பாஜக முயற்சியில நமக்கும் கொஞ்சம் அதுல பலன் கிடைக்கும்னு அதிமுக நம்புறாங்க. ஒரு பக்கம் அந்த எண்ணமும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சரி நம்ம பாஜக வேண்டாம், பாஜக நம்ம கட்சி நாளைக்கு சாப்பிட்டுரும், நம்மளே சாப்பிட்டுருவானுங்க, நம்ம தாவேக்காவோட போறது பெட்டர் அப்படின்ற எண்ணமும் இருக்கு. அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 சைடும் துண்டை போட்டு வச்சிருக்காங்க. எந்த சைடு பெட்டரா இருக்கோ அந்த சைடு போவாங்க. அதனால 6 மாசம் கழிச்சு ஏதோ இடத்துல போறாங்க. தாவேக்காவோட டிமாண்ட் அதிகமாக பாஜக சைடு தள்ளப்படுவாங்க. தாவேக்கா சைடு போறாங்கன்னு தெரிஞ்சா பாஜக அவங்களுடைய வலையை கொஞ்சம் வேகமா வீசுவாங்க. வீசும்போது எடப்பாடி எப்படி அதை டீல் பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ எலெக்ஷனை தாண்டி கட்சி ரொம்ப நாள் நீடிக்கிறது, அடுத்த கட்ட தலைமை, கொள்கை, கோட்பாடு, இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் கவலையோ அக்கறையோ இல்லையா சார்? சார் எலெக்ஷன்ல தேர்தல் வெற்றி தான் சார் உங்க கட்சியுடைய அந்த லாங்கிவிட்டியை அதோட 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 இருப்பை வந்து தீர்மானிக்குது சார். உங்க இருப்பை தீர்மானிக்கிறது தேர்தல் வெற்றி தானே.
தேர்தல் ஒண்ணுமே இல்லாத போனீங்கன்னா நீங்க என்னாச்சு, உங்களை மக்கள் மறந்துடுவாங்க. அதனால தேர்தல் வெற்றின்றது வந்து கொள்கை, கருத்தியல் ஒற்றுமை அல்லது கொள்கை ஒற்றுமை இந்த அடிப்படையில தேர்தல் கூட்டணிகள் அமையறது இல்லை ஆக்சுவலா. தேர்தல் கூட்டணிகள் வெற்றியை வந்து மையமா கொண்டுதான் அமையுது ஆக்சுவலா. பாஜகவோட போனா வெற்றி எப்படி கிடைக்கும், தாவேக்காவோட போனா வெற்றி எப்படி கிடைக்கும், இந்த ஆங்கிள் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஆங்கிள் யோசிச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. திமுக கூட்டணியில ஒரு அடிநாதமா ஒரு விஷயம் இருக்கு. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, இந்தியா கூட்டணி. அங்க டெல்லியில வந்து மோடி ஆட்சி அகற்றணும், தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்ற கூடாது. திமுக கூட்டணியோட ஒரு அடிநாதமான ஒரு கொள்கை ஆக்சுவலா. அந்த கொள்கையில அவங்க ஒன்றுபட்டுருக்காங்க. அந்த கொள்கையில உறுதியா இருக்காங்க. மத்திய அரசோட அதிகார பறிப்பு, நிதி பகிர்வுல இருக்கிற பிரச்சனைகள், கவர்னர் மூலமா கொடுக்கிற குடைச்சல்கள், இதுக்கெல்லாம் எதிர்க்க அந்த அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த மும்மொழி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அப்புறம் இந்த மறுவரையறையில தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட போற பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து திமுக கூட்டணி வந்து இன்னும் ஒன்றுபடுத்தி இருக்கு ஆக்சுவலா. ஆனா அங்க வந்து அந்த மாதிரி அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, அதை ஒட்டி அமைகிற கூட்டணி தான் அங்க அமைய போறது கூட்டணி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அதிமுக தலைமையில அமைகிற அணியோ அல்லது அதிமுக எந்த அணியில இருக்கோ அந்த அணி தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா திமுகவுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் டிஸ்டன்டா இருந்தா கூட அவங்க தான் ரெண்டாவதா இருக்காங்க. அதனால அதிமுக எந்த அணியில இருக்கோ அந்த அணி தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அது தாவேக அணியில இருந்தா திமுக தாவேக அணி டஃப் கொடுக்கும். பாஜக அணியில இருந்தா திமுக பாஜக அணி டஃப் கொடுக்கும். அதிமுக அதிமுக பாஜக அணியில இருந்தா திமுக டஃப் கொடுக்கும். அதிமுக பாஜக அணியில ஒரு அட்வான்டேஜ் வந்து எடப்பாடிக்கு என்னன்னா, அவரை சிஎம் கேண்டிடேட்டா அவங்க ஒத்துப்பாங்க. விஜயோட கட்சியோட ஒரு கூட்டணிக்கு போனார்னா அவர் சிஎம் கேண்டிடேட்னு அவர் வந்து தாவேகாவை ஒத்துக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து அதுல பலவிதமான டிமாண்ட்ஸ்லாம் அவங்க வைப்பாங்க. அதனால அந்த இழுபறி நீடிச்சுட்டு இருக்கும். அது எவ்வளவு தூரம் இவங்க அதை டாலரேட் பண்ணி அவர் கூட போறாங்க, இல்ல இது வேண்டாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டுட்டு பாஜகவோட போறாங்களான்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஓகே, அமித்ஷாவும் வேலுமணியும் சந்தித்திருக்கிறார்கள். அமித்ஷா அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தொடர்ந்து திட்டமிட்டு இருக்கிறார். அமித்ஷாவுடைய தமிழ்நாடு போக்கஸ், வேலுமணி அமித்ஷா உறவு இது எப்படி பாக்குறீங்க? அது இயல்பா தெரிஞ்ச விஷயம் தான் சார். அது வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், இவங்க எல்லாரோடையும் இவங்க வந்து கிரண் ரெட்டி, இவங்க எல்லாரோடையும் பாஜகவில் இருக்கிற எல்லாரோடையும் வேலுமணி தங்கமணிக்கு நல்ல உறவு இருக்கு சார். அவங்களுக்கு மத்திய அரசுலேருந்து தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு அந்த உறவு வச்சிருக்காங்க. ரெண்டாவது மாநில அரசு அவங்கள ரொம்ப ஏதாவது படாத பாடுபடுத்தினா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க உதவுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஸோ ரெண்டு விஷயத்துல அவங்க வந்து அவங்களோட அவங்க தான் வந்து எடப்பாடியை காப்பாத்துறாங்க. அவங்கதான் எடப்பாடியும் பேசுறாங்க பாஜக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பிரமுகர்கள் மேல எந்த என்போர்ஸ்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்காதற்கு குட்கா கேஸ் எவ்வளவு நாளா பெண்டிங்கா இருக்கு. ஏன் பேசாம இருக்கீங்க? குட்கா கேஸ் சிபிஐ கேஸ் தானது, ஏன் பேசாம இருக்கீங்க? சீமான் தெரியாதனமா வந்து என்ன கேட்கிறாரு, அவரை பாலியல் குற்றவாளின்னு சொன்னா அந்த பொள்ளாச்சி கேஸ் என்னாச்சுன்றார். பொள்ளாச்சி கேஸ் சிபிஐ என்கொயரியில் இருக்குன்னு அது கூட தெரியாத ஒரு தலைவராக இருக்காரு அவரு. இப்போ சீமானை பற்றி வந்ததுனால நிறைவா ஒரு கேள்வி சார். இப்ப இந்த எலெக்ஷன்ல சீமானுடைய ரோல் என்னவா இருக்க போகுது? சீமானோட ரோல் ரொம்ப பரிதாபமா இருக்கும் சார். அவரு ரொம்ப எதிர்பார்த்து அவர் கூட சேர்ந்த இளைஞர்களை வந்து அவர் ஏமாத்திட்டார். அதான் உண்மை, அடிப்படையான விஷயம். ஒரு தமிழ் தேசியம் அல்லது பிரபாகரன் மேல பற்று வச்சிருந்த அந்த இளைஞர்கள், அப்புறம் ஓரளவுக்கு விஜய் அரசியல் இல்லாதனால அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் இவருடைய தொண்டர்களா இருந்தாங்க அவர்கள். அப்புறம் இவர் கட்சி நடத்த விதத்தை பார்த்து ஏமாந்து போய் இவரை விட்டு விலகி போனவர்கள். அதனால கட்சியோட அடிமட்டமே கலகலத்து போச்சு. ஏதோ சில அரசியல் விமர்சகர்கள் அவருக்கு அந்த ஜாதி ஓட்டு இந்த ஜாதி ஓட்டு, இவர் தான் தீவிரமா அதிமுக எதிர்க்கிறார், இவர் தான் தீவிரமா திமுக எதிர்க்கிறார், ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க எல்லாம் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு கதை இஷ்டத்துக்கு கலந்து விட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, நல்லா வந்த கட்சியை கெடுத்தது சீமான் தான். அவருடைய செயல்பாடுகள்னாலே அவர் கெடுத்துட்டார். ஆக்சுவலா அவர் கெடுத்துட்டார். பெரியாரை பத்தி தேவையில்லாம கையில் எடுத்தார். அதனால அவர் தான் எக்ஸ்போஸ் ஆனார் கடைசியில அவர் வந்து பிரபாகரனோடு எடுத்த படம் போலின்ற விஷயம் தான் வெளியில வந்ததே தவிர அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் பழைய காலத்துல பேசின பெரியார் பத்தின பேச்செல்லாம் வெளில வந்துருச்சு. அதனால பெரியாரை பத்தி எடுத்து அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அதனால அவர் கட்சியில இருந்து நிறைய பேர் நீங்க வலதுசாரின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நிறைய பேர். அவருக்கு வந்து வேறும் இந்த நடிகை விஷயத்துல ரொம்ப ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டார். அவர் பேசின பேச்சுக்கள்லாம் நடுத்தர மக்கள்லாம் முகம் சுழிக்கிற அளவு அவர் பேசிட்டார் ஆக்சுவலா வந்து. ஸோ இந்த மாதிரியா ஒரு அரசியல் தலைவர் எப்படியா பேசுவாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் நடுத்தர மக்கள் நினைக்கிறாங்க. நடுநிலை மக்கள் திமுக அதிமுக பிடிக்காதவங்க கொஞ்சம் ஓட்டு போட்டுருந்தவங்க கூட என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால அவர் பல ஜாதிகளை எதிர்த்துட்டாரு. தமிழ்நாட்டுல உள்ள தமிழ் பேசாத தெலுங்கை கன்னடத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், ஆனா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பல நூற்றாண்டுகளாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் அவர் வந்து எதிர்த்துட்டாரு.
அவங்க எல்லாம் இவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அருந்ததியர்களை வந்து எழுத்துட்டாரு, முக்குலத்தோர பகைச்சுட்டாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கான விஜய் ரசிகர்களும் இப்ப விஜயோட போயிடுவாங்க. அவருக்கான ஓட்டுகள் அவர் ரசிகர்கள் மட்டுமே இப்ப நான் சொன்ன மாதிரி 59 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அது அந்த ரசிகர்கள் ஓட்டு போட்டா எவ்வளவு பேர் இதுல ஓட்டு போடுவாங்க, அவங்க எல்லாம் தொண்டர்களா மாறுவாங்களா இல்லையான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அவரோட விஷயத்துல. ஆனா சீமான் விஷயத்துல சீமான் சேர்ந்து விஜய் ரசிகர்கள் விலகி போயிட்டாங்கன்றது உண்மை. ஸோ வரப்போற எலெக்ஷன் சீமானுக்கு வந்து ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும் எனக்கு கருத்து. அண்ணாமலையும் வந்து ஒரு இப்ப சொன்ன அவசரமா அறிவிச்ச மாதிரி இருக்கும் கூட்டணியை பத்தி, அப்படி அவசர கதியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளுக்குள்ள டாக்கிங் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றத அண்ணாமலையும் உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அண்ணாமலைக்கு இதுல வந்து 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நடுவுல கொஞ்ச நாளைக்கு எடப்பாடி என்ன சொன்னாரு, பாஜகவுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா, உங்களோட நாங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பின்னாடி அப்படி நடந்ததுன்னா, அண்ணாமலை ஃபீல்டுல தலைவரா இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த வச்சாரு. இப்ப அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, வேலுமணி, தங்கமணி மூலமா எடப்பாடிட்ட ஒரு சமாதான பேச்சு ரீச் பண்ணிட்டாரு. அதனாலதான் வந்து அவருக்கு வந்து இப்போ அதனாலதான் வேலுமணி மேரேஜ்ல எல்லா ஏடிஎம்கே ஆட்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் கை கொடுத்தாங்க, ஆகா ஓன்னாங்க. ஆனா முருகன் வந்து அங்க இருந்திருக்காரு. முருகன் வந்து ஏடிஎம்கே ஆட்களோட இன்னும் பெரிய அளவுல வந்து ஒரு இதை காமிச்சிக்கல, அந்நியோன்யத்தை காமிக்காதான் இருந்தாரு ஆக்சுவலா. அண்ணாமலை வந்து இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சகஜமா இருக்கிற மாதிரி பேசினார். இந்த பழைய ஜெயலலிதா பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு நினைச்சு அவர் எல்லாருக்கூடயும் இதா இருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ அவரை பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே கூட ஒரு அந்யோன்யமா இருந்தா பாஜக தலைமையை நம்மளை வந்து தலைமை பதவியில கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் வந்து அந்த திருமணத்துல எல்லாம் கூட அவர் வந்து அதிமுக பிரமுகர்களோட ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அது வந்து ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் தான், ஒரு டொமஸ்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு. அது ஒரு அது அப்படி இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அவருக்கு அண்ணாமலைக்கு ஒரு நோக்கம் என்னன்னா பாஜக தலைமை எடப்பாடி எடுத்துட்டு என்ன பண்றது, அதனால நம்ம வந்து ஏடிஎம்கே நீங்க யாரு கூட வேணா கூட்டணி வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே வச்சுக்கோங்க, நான் நீங்க சொல்றபடி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் காமிக்கிற மாதிரி நான் பாருங்க நான் ஏடிஎம்கேலாம் நல்ல ஒரு கார்டியலா தான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த அக்கேஷன்ல பயன்படுத்திட்டார் ஒரு ஆக்சுவலா. ஸோ அதனால அவருக்கு வந்து 2 விதமான இது, ஒண்ணு தலைமை பதவியை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேட கூட்டணினா கூட எனக்கு கவலை இல்லை, நான் ஒத்துழைக்க ரெடியா இருக்கேன்னு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை வந்து அந்த ஃபங்க்ஷன்ல அவர் பயன்படுத்திட்டார். இன்னும் எடப்பாடி வந்து ஃபைனலா வரும்பொழுது அண்ணாமலையை பத்தி அவர் என்ன மாதிரி விஷயத்த கையில் எடுப்பார் தெரியாது. தற்சமயத்துக்கு இதெல்லாம் போகட்டும், இன்னும் 10-12 மாசம் இருக்கு பாத்துக்கலாம்னு பேசாம இருக்காரு. ஆனா வேலுமணி தங்கமணிலாம் ரொம்ப தெளிவா அண்ணாமலை கூடயும் நல்லா உறவுல தான் இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வரணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல அண்ணாமலையோட நேற்று அந்த திருமணத்தில் நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த அவருடைய 2 நோக்கங்கள் தான். ஒண்ணு பாஜக தலைமைக்கு வந்து அதிமுகவோட தான் க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இதன் மூலமா பாஜக தலைமை தன்னை தலைமை பொறுப்பிலேயே கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது. 2 விஷயம் தான். பிரேமலதா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. அவங்களே ஓப்பனா சொன்னாங்க நாங்க அப்பயே டீல் பேசிட்டோம்னு. ஆனா எடப்பாடி பெரிய குண்டு எடுத்து போட்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் ஒண்ணும் பேசலீங்க அப்படின்ட்டாரு. இது என்ன சிச்சுவேஷன் சார்? இது பிரேமலதா தான் வந்து ஏதாவது ரைட்டிங்ல ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னு காமிக்கணும் ஆக்சுவலா. இது அந்த கட்சிக்கு ஒண்ணு புதுசு இல்ல சார். 2001 பாமகவுக்கு பிராமிஸ் பண்ணிட்டு கொடுக்காதே போயிட்டாங்க ஏடிஎம்கேல. ஆனா எடப்பாடி போன வாட்டி வந்து அன்புமணிக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. போன வாட்டி கொடுத்தாரு. ஆனா இந்த வாட்டி என்னன்னா 2வது உறுப்பினர் பாஜக அதிமுகவுக்கு 2வது உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கே இன்னொரு 5-6 பேர் ஷார்டேஜா இருக்கு. 2 எம்பி தேர்ந்தெடுக்கலாம், 64, 34, 34, 68. இவங்க 62 பேர் தான் இருக்காங்க. ஒரு 4-5 எம்பி தேவையா இருக்கு, எம்எல்ஏ தேவையா இருக்கு. அது வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் பாமக 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ 62 + 5 67. ஸோ அதனால வந்து 1-2 அப்படி மேக்கப் பண்ணிடலாம், 2வது உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு நிலைமை இருக்கும்போது இப்போ தேமுதிகவுக்கு எந்த மெம்பர்ஸும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. வேற பாமகவுக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, பாமகவோட போன வாட்டி அவங்க பாஜகவோட போயிட்டாங்க இல்லையா, சரி இந்த வாட்டி நம்ம பாமக வலையில இருக்கணும்னு ஒரு வலையை போட்டிருக்காங்க. அதாவது 2வது உறுப்பினரா நீங்க வாங்க, எங்க கிட்ட இருக்கிற ஓட்டு பிளஸ் உங்க 5 ஓட்டு போட்டு நீங்க உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால வாங்க உங்களுக்கு கொடுக்கலாம், நீங்க எங்க கூட்டணியில இருக்கணும்னு. அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதுல வந்து தேமுதிகவுக்கு சுத்தமா இது பண்ணி விட்டாங்க, அவங்களுக்கு உள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. பாமகவோட ஏடிஎம்கே ஒரு நெருக்கம் வந்துருச்சு. அன்புமணிக்கு வந்து சீட்டை வந்து கொடுக்கறது நீங்க ஒத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆக்சுவலா. ஸோ அதுல ஏதோ ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. அதுதான் தேமுதிகவோட ஏமாற்றத்துக்கு காரணமா இருக்கு. தேமுதிக இனிமே ஏற்றி அதிமுக கூட்டணிக்கு போறது கொஞ்சம் அந்த வாய்ப்பு குறைஞ்சிடும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது சார். நிறைய இன்னும் பேசலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.